தென்காசி மாவட்டம் எப்பயுமே எல்லாரையும் அன்போடு நேசிக்கிற குற்றால சாரல் போன்ற மனம் கொண்ட மக்களால் நிரம்பியது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்திங்கன்னா பேசுவதற்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஐயோ ரொம்ப சந்தோஷம். முன்னாடி வந்து உட்காந்தவங்களுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுங்க. வரமாட்டேன்னு உட்காந்துருக்கிறவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். எப்பயுமே நம்ம கருத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்களும் சிறந்தவர்கள் தான் இல்லையா மேடம்? உண்மையிலே தென்காசியில் வாழக்கூடியவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? அந்த குற்றால சாரலை, அந்த குற்றால மலை தூறலை முதலில் வாங்குகிற ஊருக்கு சொந்தக்காரர்கள் இந்த தென்காசியை சேர்ந்தவர்கள். அதற்காகவே இயற்கை உங்களை ஆசீர்வதித்ததற்காகவே இந்த ஊரில் பிறந்ததற்கு நீங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைந்து ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். இப்படி ஒரு ஊரில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? எங்கெங்கே இருந்தெல்லாம் சீசனுக்கு ரூம் போட்டு காசு செலவழித்து கார் எடுத்து லீவு போட்டு வர்றாங்க. ஆனால் உங்களுக்கு ஈஸியாக போகும்போது வரும்போது அந்த ட்ரிஸ்லிங்கில் நனைகிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இயற்கையாலோ அல்லது இறைவனாலோ கிடைத்திருக்கிறது. அதனாலேயே நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்த மக்கள். அதோட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, இந்த தமிழ் மொழி எப்போ தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கு பதில் யாராலையுமே சொல்ல முடியல. இந்த தமிழ் எப்போ தோன்றியது யாரால சொல்ல முடியுமா? புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு நூல் சொல்லுது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுது. கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் தோன்றிட்டாங்க அப்படின்னு. சரி, இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க, பாரதி கிட்ட கேட்போம், அவர் தான் கரெக்டாக சொல்வார் அப்படின்னு பாரதிகிட்ட போய் கேட்டோம். பாரதி, இந்த மொழி எப்போ தோன்றுச்சு? பாரதி சொன்னார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னார். இந்த 3 காலமும் உணரக்கூடிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து சொல்லக்கூடியவங்க கூட இந்த மொழி என்றைக்கு தோன்றியது என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இயல்பு எங்கள் தமிழ் தாய்க்கு ஒன்று என்று பாரதி சொன்னார். சரி, பாரதி இப்படி சொல்கிறார், பாரதிதாசன்கிட்ட கேட்டு பார்ப்போம், இந்த மொழி எப்போதாயா தோன்றுச்சு, நீங்களாவது சொல்லுங்கள். பாரதிதாசன் சொன்னார், இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு என்னால் சரியாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த மொழியோடு சேர்ந்து எதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னார். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சொல்லுங்கள். அவர் சொன்னார், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று சொன்னார். அந்த சூரியன் எப்போ தோன்றியது? இந்த வானம் எப்போ தோன்றியது? நட்சத்திரங்கள் எப்போது தோன்றியது? கடல் எப்போது தோன்றியது? கடல் அலை எப்போது தோன்றியது? வெண்ணிலா எப்போது தோன்றியது? அப்போது எங்கள் தமிழ் தோன்றியது. அந்த தமிழோடு சேர்ந்து நாங்கள் பிறந்தோம் என்று சொன்னார். ஒரு டெஃபனிஷனே கொடுக்க முடியல பாருங்க, ஒரு வரைவிலக்கணமே யாராலையும் சொல்ல முடியல. இந்த மொழி என்னைக்கு, எத்தனாம் தேதி, எந்த வருஷம் தோன்றியதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் இந்த மொழி எங்கே தோன்றுச்சு அப்படிங்கிறது யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இந்த மொழி எங்கே தோன்றியது? பொதிகை மலையில் தோன்றியது. என்று தோன்றியது என்று தெரியாத தொன்மை தமிழுக்கு உண்டு. ஆனால் எங்கு தோன்றியது என்கின்ற பெருமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. பொதிகை மலையில் பிறந்த தமிழை முதலில் பேசியவர்கள் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ எவ்வளோ பெரிய பெருமை! நீங்கள் காலர் தூக்கி விட்டுக்கலாம், தமிழ் பிறந்த ஊரில் இருந்து நானும் பிறந்து வர்றேன் அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த மொழி கூட உங்களுக்குத்தான் தந்திருக்கிறது என்றால் இந்த தென்காசி மாவட்டத்து பகுதியைச் சேர்ந்த அத்தனை மக்களும் மிக புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். குற்றால குறவஞ்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு இலக்கியத்தை தந்த திரிகுட ராசப்ப கவிராயர் பிறந்த மண்ணும் இந்த மண்ணு தான். அது மட்டும் இல்லை, வடக்கிலே காசி இருக்குது, இங்கேருந்து கிளம்பி போய் பார்த்துட்டு வர்றாங்க. அந்த காசிக்கு நிகரானது தான் நம்ம தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவிலை கட்டியவர் பராக்கிரம பாண்டியன். அந்த அரசர் ஒரு கல்வெட்டு வச்சிருக்கிறார். இந்த கோவிலில் ஏதாவது ஒரு சிதைபாடு ஏற்பட்டால் அதை யார் சரி பண்ணுறாங்களோ அவங்களுடைய பாதங்களை நான் என் தலையில் தாங்குவேன்னு எழுதியிருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு? இந்த மண் எப்படிப்பட்ட சிந்தனைக்கு சொந்தமானது தெரியுமா? ஒரு சமூகத்தின் சொத்து, ஒரு பொது சொத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்து அதை யார் சரி செய்கிறாங்களோ அவர்கள் அரசனை விட ஒரு படி மேலானவர்கள் என்று சிந்திக்கிற ஒரு மண் இந்த தென்காசி மண் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் பெருமை கொள்ளலாம். இன்னொரு மிகச்சிறந்த அறிஞர் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர் டி.கே. சிதம்பரம் அவர்கள். ரசிகமணி. ஒரு விஷயத்தை இப்படி ரசிக்கணும்னு கற்றுக் கொடுத்த ஒரு பூமி இந்த தென்காசி பூமிங்க.
ஒரு கவிதையை எப்படி ரசிக்கணும், ஒரு சாப்பாடை எப்படி சாப்பிடணும், ஒரு இலையை எப்படி விரித்து போட்டு நம்ம சாப்பிடணுங்கிறது முதற்கொண்டு நீங்கள் ரசிகமணியுடைய கட்டுரைகள்லாம் படிச்சிங்கன்னா ஒரு பாயாசம் எப்படி சாப்பிடணும், ரசம் சாதம் எப்படி சாப்பிடணும், கூட்டு கறி எப்படி சாப்பிடணும்னு அப்படி ரசித்து ரசித்து பதிவு செய்த ஒரு அருமையான தமிழறிஞர் டிகேசி பிறந்த மண்ணும் இந்த குற்றால மண் தான். அவர் குற்றாலத்தில் வட்டத்தொட்டில்னு ஒரு அமைப்பு வைத்து தமிழ் வளர்த்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய பையன் குற்றாலத்தில் குளிக்க வந்தவர் ஒரு வெள்ளம் வந்து அப்படியே அடித்து போய் இறந்துட்டார். அவர் மரணம் அடைஞ்சு துயரத்தில் ரசிகமணி இருக்கிறார். ஒரு மகன் இறந்த துயரம் எவ்வளோ பெருசு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த பையன் இறப்புக்காக ஒரு இரங்கற்பா எழுதுகிறார். ஒரு 4 வரியில் ஒரு வெண்பா எழுதி ரசிகமணிக்கு அனுப்புகிறார். அதை படிச்சுட்டு ரசிகமணி சொன்னார், இவ்வளவு சிறப்பான ஒரு இரங்கற்பா தமிழுக்கு கிடைக்கும் என்றால் நான் இன்னொரு மகனை கூட பழிதர தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். தமிழுக்காக தன் பிள்ளையவே தரக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர்கள் வாழ்ந்த ஒரு இடம் இந்த தென்காசி பூமி. அதனால் இந்த தென்காசியை சேர்ந்த எல்லாருக்கும் இன்னொரு முறை என்னுடைய அன்பையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, எனக்கு ஒரு சொல் கேளீர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சொல் நீங்கள் வாழ்க்கையவே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லு தான் இருக்கும். நம்ம நிறைய வார்த்தைகள் பேசிக்கிட்டே போவோம். வளவளன்னு நம்ம பிறந்து பேச தொடங்குனதுலேருந்து என்ன வேணால் பேசிகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையை திசை திருப்பிய ஒன்று ஏதாவது ஒரு சொல்லாகத்தான் இருக்கும். நீங்கள் புளியங்குடி வழியாக தான் போயிட்டு வருவீங்க இந்த சைடு. அங்கே ஒரு கடைக்கு கூட ஒரு சொல் அப்படின்னு ஒரு பேர் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜவுளி கடைக்கு ஒரு சொல் அப்படின்னு ஒரு பேர். என்னங்க இப்படி பேர் வச்சுருக்கீங்கன்னா, ஒரே விலை தாங்க, ஒரே சொல்லு தான், கூடவும் கிடையாது குறையவும் கிடையாது அப்படிம்பாங்க அந்த கடைக்காரங்க. ஒரு கடைக்கு கூட ஒரு சொல் அப்படின்னு ஒரு பேர் இந்த பகுதியில் தான் வைக்க முடியும். நம்ம கிராமப்புறங்களில் இன்றைக்கி சொல்லுவாங்க, ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். அதனால் வார்த்தைகளை சொல்லும் போது கவனமாக சொல்லணும். அது மனசை தச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு இந்த வார்த்தைகளில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவன் என்னை அடிச்சிருந்தா கூட நான் மறந்துருப்பேன்டா, 4 அரை சப்புன்னு விட்டுருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன்டா. இந்த ஒத்த வார்த்தை சொன்னான் பார்த்தியா, உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மனசுக்குள்ளே ஒரு முள்ளு மாதிரி இருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் அதுக்காக அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், செத்தா கூட அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்பாங்க. செத்ததுக்கப்புறம் யார் மூஞ்சில் யார் முழிக்க போகிறாங்க? ஆனால் அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க சொல்கிற சொல் அப்படியே ஒரு ஆணி மாதிரி தைத்து விடுகிறது. அந்த ஆணியை எடுத்துட்டா கூட அது தடம் பதிஞ்ச இடம் ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்போ ஒரு சொல் அப்படிங்கிறது வெறும் சொல் அல்ல, அது மிகப்பெரிய உணர்வு. நல்ல சொல்லுக்கும் அப்படி ஒரு ஆளுமை இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் என்னங்க படிச்சிருக்கிறேன், ஆனால் என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், ஒரு 10-20 பேர் ஊர்க்காரங்க பெரியவங்கலாம் இருக்கிறாங்க, நான் போய் நின்ன உடனே வாடா இவன் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சான் பாருங்க. அந்த ஒரு சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக உயிரையே கொடுக்கலாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் பழச மறக்காமல் இருக்கிறான் பாருங்க, என் ஃப்ரெண்டுன்னு என்னைய சொன்னான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அன்பு நிறைந்த பேர் அன்பு சொல் ஒன்று நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே வரும். அப்படி ஒரு சொல் ஒருத்தருக்கு கிடைச்சது கம்பராமாயணத்தில். அப்படி ஒரு சொல் ஒருத்தருக்கு கிடைச்சது யாருன்னா குகனுக்கு அந்த வார்த்தை கிடைத்தது. ராமர் ஒரு சாதாரண வேட்டுவ குலத்தை சேர்ந்த குகன் அவரை பார்க்க வர்றான், அவரோட பழகிறார். அவரை குகனை பார்த்து சொல்லுகிறார், ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி மங்கை கொழுந்தி நீ தோழன் அப்படின்னு சொல்கிறார். இனிமே என் தம்பி உனக்கும் தம்பி, என் மனைவி உனக்கு கொழுந்தியா, நீ எனக்கு தோழன் அப்படின்னு இந்த ராமர் சொன்ன ஒற்றை சொல்லை குகன் காலம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கான். தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. அவ்வளோ பெரிய ஆள் என்னைய பார்த்து தோழன்னு சொல்லிட்டார்ல, அந்த சொல்லு ஒரு சொல்லுங்க, அந்த சொல்லுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு. நம்ம இலக்கியத்திலும் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சொற்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம புத்தகம் இன்னைக்கு இத்தனை நாள் நீங்கள் 9 நாள் புத்தக கண்காட்சியில் புத்தகங்கள் வாங்கியிருப்பீங்க, புரட்டியிருப்பீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, படிக்கலான்னு நினச்சிருப்பீங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் படிக்க மாட்டீங்க. போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் எங்கே இருக்குது? சாமி கும்பிட்டுருக்கு. அடுத்த வருஷம் வாங்குகிற புக்கும் அப்படித்தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. புத்தகத்தை வாங்கியாச்சு, பட் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 புக்கு படித்து தள்ளிடுவோம் நம்ம, அப்படிலாம் நம்ம சொல்லிக்குவோம். ஆனால் புத்தகம் என்பது சொற்களின் சேமிப்பு கிடங்கு. நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம்
மடை மாற்றக்கூடிய சொற்கள் ஒரு இலக்கியத்தில் இருக்கிறது, ஒரு கவிதையில் இருக்கிறது, ஒரு கட்டுரையில் இருக்கிறது, ஒரு வாழ்க்கையின் சம்பவத்தில் இருக்கிறது என்கின்ற வார்த்தைகளை சேகரித்திருக்கிற கிடங்கு தான் இந்த புத்தகம். ஒரு புத்தகம் உங்கள் வீட்டுக்குள் வரும்போது நம்மை மாற்றக்கூடிய, நம் வாழ்க்கையவே முன்னேற்றி விடக்கூடிய பல சொற்கள் உங்கள் வீட்டுக்குள் பயணம் செய்கிறது என்பது தான் அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். புத்தகம் வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? புஸ்தகம் வாங்கினோம்னா நிறைய அறிவு கிடைக்கும், புஸ்தகம் வாங்கினா நிறைய தெரிஞ்சுக்கலாம், புஸ்தகம் வாங்கினா நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி தானே சொல்லுவோம். உண்மையில் அது கிடையாது. புஸ்தகம் வாங்கினா நிறையா தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது கிடையாது. புஸ்தகம் வாங்கினா நமக்கு என்னெல்லாம் தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறது இல்லை, என்னெல்லாம் நமக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. ஒவ்வொரு தடவை ஒரு புது புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கும் போதும் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்வதை விட எதையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் விட்டிருக்கிறீர்கள் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ஒரு புத்தகம் அதைத்தான் நமக்கு சாதித்து தரும். அதனால தான் கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு அவை சொன்னாங்க. அப்போ எதெல்லாம் உலக அளவு நம்ம படிக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கூட கைமண் அளவு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது தெரிஞ்சாதான் எவ்வளவு நமக்கு தெரியலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு அறிவு வரும். ஆனால் நமக்கு என்ன யோசனைனா, நேரம் இல்லை. நமக்கு புஸ்தகத்தை எடுத்து வச்சு உட்கார்ந்தாலே ஏதாவது ஃபோன் வந்துடுது மேடம். அப்புறம் ஃபோன் பேசிகிட்டே இருப்போமா, என்ன படித்தோங்கிறது மறந்து போயிடுது. மறுபடி பார்த்தா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது மேடம். இந்த டைம் மட்டும் இல்லை மேம். சில புக்கு படிக்கும் போது தூக்கம் வந்துடுது மேம். என்னன்னே தெரில மேடம். 10 பக்கம் வாசிக்கும் போதே அப்படியே தூக்கமாக படுத்து தூங்கிடுறேன். அப்புறம் அதை படிக்கவே முடியல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த புஸ்தகத்தை எடுத்தால் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மொபைல் ஃபோன் எடுத்தால் மட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்களெல்லாம் அந்த பேச்சை நிப்பாட்டிட்டு இறங்கினாலும் நீங்களாம் கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா நம்ம கையில் மொபைல் இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ரீல்ஸு பார்ப்போமா, உடனே ஒருத்தங்க எடுக்கிறாங்க, இரு எனக்கு ஃபோன் வந்திருக்கான்னு பார்க்க. யாரும் கூப்பிட மாட்டாங்க, இருங்க. இப்போ மொபைல் கையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நேரம் போகிறதே தெரில. ஒன்று பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ டயத்தை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலை வைக்கும் போது பாருங்கள், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் நாம் தான் சொல்கிறோம் எங்களுக்கு நேரம் இல்லை. டிவி சீரியல் பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்கும். வீண் விவாதம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்கும். தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி அரட்டை அடிக்கிறதுக்கு சில பேருக்கு நேரம் இருக்கும். சில பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் புரணி பேசுவாங்க. அன்னைக்கு அவள் என்ன சொன்னா, ஆனால் இன்னைக்கு அவள் எப்படி நடந்துக்கிறா பார்த்தியா, அவளுக்குன்னு வரும்போது மட்டும் இப்படி நடந்துக்குவாளாம், அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது மட்டும் ஒரு நியாயமா, இப்படியே சொல்லி ஆரம்பித்து அவங்க காலத்தில் அவங்க முப்பாட்டன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் பேசி முடித்தா 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் நம்ம சொல்லுவோம் புத்தகம் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் நேரத்தை நாம் நினைத்தால்தான் ஒதுக்கி கொள்ள முடியும். ஐன்ஸ்டீன் கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்கிறார், மிகச்சிறந்த கண்டுபிடிப்பெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிடுறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும்ல, எப்படி நீங்கள் டயத்தை மிஸ்டேக் பண்ணுறீங்க, டயம் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் எப்படி தடுக்கிறீங்க? அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த தேவையில்லாமல் முட்டாள்தனமாக எங்கிட்ட யாராவது கதை பேசுனாங்கன்னா நான் அதை தவிர்த்துருவேன், அவங்கக்கிட்ட பேசாமையே தவிர்த்துருவேன். அது எப்படிங்க தவிர்க்க முடியும்? தேவையில்லாத ஒரு விஷயம் என்கிட்ட பேசுகிறாருன்னு வைங்க, ஒரு விவாதம் வைக்கிறாருன்னு வைங்க, எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதை எப்படிங்க ஒருத்தன் என்ன சொன்னாலும் எஸ் யூ ஆர் கரெக்டுன்னு சொல்ல முடியும்? அவன் கிறுக்கு வாக்கில் என்னத்தையாவது சொல்லுவான், அதுக்கு நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? அது தப்பு இல்லை அப்படின்னு இருக்கார். எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ட்டு போயிட்டார். சில நேரங்களில் சில பேரை லூஸில் விட்டுறணும், சில பேரை லூஸுன்னு விட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் மற்றவங்களை பற்றி அனலைஸ் பண்ணுறதும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதிலுமே நம்ம வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளை நாம் தொலைத்து விடுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்டில் ஒரு தடவை ஒரு கழுதை என்ன பண்ணியிருக்கு, ஒரு நல்ல புல்வெளியாக இருக்கிற இடத்துல நின்று குதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, ஆகான்னு கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வழியாக ஒரு புலி வந்திருக்கு. என்ன என்றைக்கும் இல்லாமல் இந்த கழுதை இன்னைக்கு இவ்வளவு தையான்னு குதிக்குதே, அப்படி என்னது காணாததை கண்டுருச்சு அப்படின்ட்டு அந்த கழுதையை கூப்பிட்டு கேட்டிருக்கு, என்னப்பா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறியே, உனக்கு என்ன இன்னைக்கு பர்த்டேவா, இல்லை ஏதாவது உங்கள் வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த கழுதை சொல்லியிருக்கு, இல்லை இல்லை எவ்வளவு புல் இருக்குது பாருங்களேன், கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாக புல் இருக்குது, அதுவும் இந்த புல் ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. புலிக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு, கண்ணை தொடச்சிட்டு பார்த்துருக்கே லூஸு, புல் பச்சை கலரில் தான் இருக்குது, எங்கேயும் பச்சை கலரில் தான் இருக்கும், ப்ளூ கலர் இல்லை, உன் கண்ணை நல்லா செக் பண்ணின்னு இருக்கு.
கழுதை சொல்லியிருக்கு, நீங்கள் தான் போய் கண்ணை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள், நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த புல்லெல்லாம் ப்ளூ கலரில் அழகாக அப்படியே விளைஞ்சு இருக்குது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது, அதை தான் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ புலிக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. இந்த பாரு லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லாத, புல் பச்சை தாங்குது, அது புல் ப்ளூ தாங்குது, 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சரி நம்ம ராஜா கிட்டேயே பஞ்சாயத்தை கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு காட்டு ராஜா கிட்ட வர்றாங்க. காட்டு ராஜா யாரு? சிங்கம் உட்காந்துருக்குது. இவங்க 2 பேரும் போய் தாக்கல் பண்ணுறாங்க. கழுதை சொல்லுது, இந்த புல்லெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது மன்னா, ஆனால் இந்த புலி நம்ப மாட்டேங்குது. உடனே புலி சொல்லுது, இது எப்படி பேசுது பார்த்தீங்களா ராஜா, எங்கேயாவது புல்லெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குமா, பச்சை கலரில் தானே இருக்கும், அங்கேயும் பச்சை கலரில் தான் இருந்தது, இது சொன்னால் கேட்கவே இல்லை, 2 மணி நேரமாக எங்களுக்குள்ள ஒரே வீண் விவாதம் தான், அதான் உங்ககிட்ட வந்து தீர்த்துக்கலான்னு வந்தேன். சிங்கம் 2 பேரையும் பார்த்துச்சு. கழுதுகிட்ட கேட்டுச்சு, சொல்லு நீ சொல்லு, புல்லு என்ன கலர்? புல்லு ப்ளூ கலர் தான் பண்ணா, நான் நல்லா பார்த்தேன், இந்த புலி தான் தப்பாக சொல்லுது, அதை ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படின்னுச்சு. ரைட், கழுதை சொன்னதான் கரெக்டு, புல்லு ப்ளூ கலர் தான், இந்த புளியை தூக்கி 2 வருஷம் ஜெயிலில் போடுங்க அப்படின்ருச்சு. கழுதையே நீ போகலாம்னு கழுதை சந்தோஷமாக ப்ளூ கலருன்னு கத்திக்கிட்டே ஓடிடுச்சு. இப்போ புளியை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. மறுநாள் சிங்கம் வருது, இந்த சிறையிலேருந்து கத்துது புலி, என்ன ராஜா உங்களுக்கு உண்மை தெரியாதா, புல்லு வந்து பச்சை கலர் தானே, நீங்கள் கழுதைக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லி என்னையை ஜெயிலில் போட்டிங்களே. இப்போ சிங்கம் சிரிச்சுட்டே சொன்னது, நான் உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டது நீ சொன்னதுக்காக கிடையாது, உன் தகுதிக்கு இந்த கழுதை கூட 2 மணி நேரம் விவாதம் பண்ணியிருக்க பார்த்தியா, அதுக்கு தான் தூக்கி உன்னை உள்ளே தூக்கி போட்டேன். அது என்னமோ சொல்லிட்டு நீ உன் வேலையை பார்த்து போகலாம்ல, கழுதை கூட வாக்குவாதம் பண்ணுறதான் ஒரு புலிக்கு வேலையா? ஒரு புலிக்கு எவ்வளோ வேலை காட்டுக்குள்ளே இருக்கும், வேட்டையாடுறதுக்கு எவ்வளவு வேலை இருக்குது, இன்னும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எவ்வளவு தொகுதியை உன்ட்ட ஒதுக்கி கொடுத்துருக்கேன், இந்த கழுதைக்கிட்ட போய் நீ வம்பு பண்ணிட்டு இருந்தப்பார், அதுக்கு தான் உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டேன் அப்படின்னுச்சு. இப்போ வாழ்க்கையில் சில நபர்களை கடந்து போய்விட வேண்டும், சில நபர்களை மறந்து போய்விட வேண்டும். அப்போ தான் நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த புத்தகத்திற்கான நேரத்தை நம்மால் ஒதுக்க முடியும். ஏன்னா புத்தகத்திற்கான நேரம் தான் நமக்கான நேரம். நீங்கள் மற்றவங்களோட உட்காந்து பேசும்போது பாருங்களேன், பொதுவான விஷயம் பேசுவீங்க, இல்லை அவங்கள பற்றியே பேசிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்குன்னு வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரம் அமைத்து கொள்ள வேண்டும், இல்லது முடியும் என்றால் நீங்கள் புத்தகம் வாசிக்கிற நேரம்தான், நீங்கள் புத்தகத்தை கையில் எடுக்கிற நேரம் தான் உங்களுக்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நிச்சயமாக ஒரு புத்தக வாசிப்பிற்காக நம்மளால் ஒதுக்க முடியும். இந்த புத்தக வாசிப்பு என்ன தரும் என்றால் வாழ்க்கையின் மீதான ஒரு நம்பிக்கை தரும். ஒரு சொல்லின் மூலமாக அல்லது ஒரு செயலின் மூலமாக ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்மால் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி தர முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஒரு புத்தகம் விதைக்க முடியும். த லாஸ்ட் லீஃப் அப்படின்னு ஒரு கதை சில பேருக்கு பாட புத்தகத்தில் கூட வந்திருக்கும். த லாஸ்ட் லீஃப், கடைசி இலை. ஓ ஹென்றி எழுதின ஒரு அழகான சிறுகதை. வெளிநாட்டில் நடக்கிற ஒரு கதை தான். ஒரு ஊர், வெளிநாட்டில் ஒரு ஊரில் ஜான்சி ஷூ அப்படின்னு 2 தோழிகள் வாழ்ந்து வருவாங்க. ஒரு வீட்டில் அவங்க ரூம் எடுத்து படிக்கிறதுக்காக அவங்க அங்கே தங்கியிருப்பாங்க. நல்ல கடுமையான பனிக்காலம். இந்த பனிக்காலம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஜான்சின்ற பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் குளிர் காய்ச்சல் ஆகி சளியாக மாதிரி அவளுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப திணற ஆரம்பிப்பாள். அவளுக்கு படுக்கை வந்து ஜன்னலை விட்டுனா ஒரு இடத்துல படுக்கை போட்டிருப்பாங்க. அவள் படுத்திருப்பாள். அந்த ஜன்னல் வழியாக எதுக்க உள்ள சுவரில் இவி அப்படின்னு ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியில் நிறைய இலைகள் இருக்கும். அந்த சுவரோடு சேர்ந்து அந்த கொடி அப்படியே தழுவி இருக்கும், நிறைய இலைகளாக இருக்கும். இவள் அதை பார்த்துட்டே இருப்பாள். டாக்டரை வந்து இவள் கூட்டு வந்து அப்பப்போ காமிப்பா. டாக்டர் சொல்வார், என்னன்னு தெரில, அவள் ஒரு மாதிரி மனசளவில் உடஞ்சி போய் இருக்கிறா, முடிஞ்ச அளவு நான் மருந்து கொடுத்துருக்குறேன், நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக சொல்லுங்கள், எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் இவள் ஒவ்வொரு நாளும் அந்த இலையை பார்த்துட்டே இருப்பாள். கொடியில் இருக்கிற இலைகள், நூற்றுக்கணக்கான இலைகள் இருக்கும். ஆனால் அந்த பனிக்காற்று அடிக்க அடிக்க ஒவ்வொரு நாளும் 10 இலை 20 இலை உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாள் காலையில் விடிஞ்ச உடனே எட்டி பாப்பா, படுத்துகிட்டே சொல்வா, ஷூ நான் போக வேண்டிய காலம் வந்துருச்சு, இந்த இலை கொட்டுற மாதிரி என் உயிர் ஒவ்வொரு சொட்டாக என்னை விட்டு போயிட்டே இருக்குது, எல்லா இலையும் இந்த கொடியிலிருந்து போகும்போது நானும் செத்து போயிடுவேன். இவளா ஒரு கற்பனையை உருவாக்கிடுவா, இந்த கொடியில் இலை இல்லாமல் போனால் எனக்குள்ள உயிர் இல்லாமல் போயிடணும். ஒவ்வொரு நாளும் இலை கொட்டிக்கிட்டே இருக்கும். இவ இன்னும் வீக்காயிட்டே இருப்பா, பலகீனமாயிட்டே இருப்பா, பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டே இருப்பாள். இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஓவியர் இருப்பார், ஒரு வயசான ஓவியர். அவர் எத்தனையோ ஓவியங்கள் வரைஞ்சு பார்ப்பார், அது பெரிய அங்கீகாரமே கிடைக்காது. அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே என்னன்னா, சாகிறதுக்குள்ள ஒரு சிறந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு செத்து போயிடணும் அப்படின்னு தான் அவருடைய லட்சியமே. ஆனால் அப்படி ஒரு ஓவியம் அவருக்கு வரைகிறதுக்கு வரவே வராது. இப்போ நாள் ஓடிட்டே இருக்குது, இலையெல்லாம் உதிர்ந்துட்டே இருக்குது.
ஒரு நாள் காலையில் பார்க்குறா, ஜன்னலை திறந்த உடனே கொடியில் ஒரே ஒரு இலை தான் இருக்குது. பயங்கரமான நைட்டு புயல் மழை பெஞ்ச உடனே எல்லா இலையும் உதிர்ந்து போய் ஒரே ஒரு ஒற்றை இலை அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஜான்சி சொல்கிறா, இந்தா வந்துருச்சு, கடைசி இலை வந்துருச்சு, இந்த இலையும் உதிர்ந்துருச்சுன்னா என் உசுரும் போயிடும் அப்படின்பா. உன்னை இவ கூட இருக்கிறவா, அப்போல்லாம் நீ நினைக்காத, அதெல்லாம் ஆகாது. இல்லை இல்லை, நான் நினச்ச மாதிரியே நடக்குது. இலை உதிர உதிர என் உடம்பு தளர்ந்துக்கிட்டே வந்தது. இப்போ கடைசி இலை மட்டும்தான் இருக்குது. அந்த இலை உதிர்ந்துட்டுனா நான் செத்துருவேன். அநேகமாக நாளைக்கு காலையில் இது உதிர்ந்துரும்பா, நீ பேசாமல் தூங்கு அப்படின்னு அவள் திரையை போட்டு ஜன்னலில் மூடிடுவா. அன்னைக்கு நைட்டும் கடும் புயல் மழை பெய்யும். மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவ ஃப்ரெண்டை கூப்பிட்டு, திரையை விளக்கு, இல்லை இருக்கட்டும், நீ திரையை விளக்கு அப்படின்பா. திரையை விளக்கி பார்த்தா அந்த ஒற்றை இலை அப்படியே இருக்கும். அவ்வளவு கடும் புயல் காற்றையும் தாண்டி அந்த ஒத்த இலை இருக்கும். அவள் அப்படியே மெதுவாக நிமிர்ந்து உட்காருவா. இவ்வளோ பெரிய புயல் காற்றை தாண்டி இந்த ஒத்த இலை ஜெயிச்சிருச்சா, தப்பிச்சிருச்சா? ஆமாம், பார்ப்போம், இன்னைக்கு தப்பிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்பா. அன்னைக்கு நைட்டும் பயங்கரமான புயல் மழை பேய் காத்தெல்லாம் அடிக்கும். இவங்க ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் ஜன்னலை திறப்பா, கண்டிப்பாக இலை விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அந்த இலை அப்படியே இருக்கும். இவ அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு உட்காந்து, அப்படியே இருக்குதே, இந்த இலை தன்னை காப்பாற்றிக்கிருச்சே, நானும் பிழைச்சிருவேனோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அடுத்தடுத்த நாள் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் அந்த இலை அப்படியே தன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கும். இவ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு அவள் வாழ்க்கையில் பிழைச்சிருவா, உயிர் பிழைச்சி தப்பிச்சிருவா. இப்போ அவளுடைய தோழிகிட்ட சொல்வா, இந்த ஒத்த இலை என் உயிரை காப்பாற்றிருச்சு பாரு, எப்படி இந்த ஒரு இலை மட்டும் தப்பிச்சிச்சு? அவள் சிரிச்சுக்கிட்டே அவள் தோளில் கை வச்சு சொல்வா, அன்னைக்கு நைட்டு இந்த இலை உதிர்ந்தா நான் இறந்துருவேன் நீ சொன்னேன்ல, அன்னைக்கு நைட்டு இந்த இலை உதிர்ந்துருச்சு. நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஓவியரை கூப்பிட்டு விடுகிறதுக்குள்ளே அந்த இலை மாதிரியே ஒரு ஓவியத்தை அந்த சுவரில் கொடியோடு சேர்த்து வரைஞ்சிருங்க, அந்த ஒற்றை இலை என் தோழியின் உயிரை காப்பாற்றும் என்று சொன்னேன். அவர் வரைஞ்சி வச்சாரு. அந்த வரைஞ்ச இலை தான் நீ இத்தனை நாள் பார்த்த இலை. அந்த வரைந்த இலையை, அந்த ஓவியத்தை பார்த்துத்தான் இன்றைக்கு நீ உயிர் பிழைத்து இருக்கிறாய் என்று அந்த தோழி சொல்வாள். இதில் பெரிய துயரம் என்ன அப்படின்னா, அந்த ஓவியத்தை வரைஞ்சார்ல, அவர் மறுநாள் செத்து போயிடுவார். அவர் வாழ்க்கையின் உன்னதமான ஒரு ஓவியத்தை வரைந்து விட்டோம், அந்த ஓவியம் ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியில் அவர் இறந்து போயிடுவார். இறப்பதற்காக கிடந்த இந்த ஜான்சி உயிர் பெற்று விடுவார். இப்போ வாழ்க்கையில் அது ஒரு ஓவியமாக இருக்கலாம், ஒரு சின்ன சம்பவமாக இருக்கலாம், ஒரு பாடல் வரியாக இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம், ஒரு கட்டுரையாக இருக்கலாம். அது இன்னொரு மனிதருக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை துளிரை ஏற்படுத்த முடியும் என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அடுத்த மனிதனை ஒரு கை தூக்கி விடக்கூடிய வார்த்தைகள், அதற்கான முன்னெடுப்புகள் தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கையை நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய நாடு இன்னொரு சின்ன நாடோட சண்டை போடும். இந்த சின்ன நாட்டை சேர்ந்தவர்கள் எவ்வளவோ போராடி பார்ப்பாங்க, ஆனால் அவங்க இவங்களை அடித்து துவைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் தான் தப்பிச்சிருப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் நின்று நம்ம எப்படியாவது ஓடி போயிட்டோம்னா நம்ம 60 பேராவது ஊருக்கு உயிரோடு போகலாம், இல்லைனா இவங்ககிட்ட சண்டை போட்டோம்னா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு அந்த 60 பேர் பேசும்போது அந்த படைத்தளபதி சொல்வார், கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், சரி கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுவோம். தான் பாக்கெட்லேருந்து ஒரு நாணயத்தை எடுப்பார். நாணயத்தை நான் சுண்டி போடுறேன், பூ விழுந்தா ஊருக்கு ஓடி போயிடுவோம், தலை விழுந்தா நம்ம ஜெயிப்போம், நம்ம போருக்கு போவோம். எல்லாரும் சரியா? எல்லாரும் சரி போடுங்க, கடைசி ஒரு முயற்சி என்னன்னு பார்ப்போமே. உடனே அவர் தூக்கி போடுறாரு, தலை விழுந்துருச்சு. தலை விழுந்துருச்சு, இதே மாதிரி எதிரிகளுடைய தலை விழும், வாங்க அப்படின்ட்டு இருக்கிற 60 பேர் ஒரு ஆக்ரோஷமா, ஒரு உறுதியோட, ஒரு வேகத்தோட போய் அங்க இருக்கிற 500 வீரர்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சு தன்னுடைய நாட்டுக்கு வெற்றியோடு வருவாங்க. இப்போ ஒரு படை வீரன் அந்த தளபதியிட்ட சொல்வான், நல்ல வேளை நீங்கள் அந்த நாணயத்தை சுண்டி போடும்போது தலை விழுந்துச்சு, பூ விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த படைத்தலைவன் சிரித்து கொண்டே சொன்னான், பூ விழ வாய்ப்பே இல்லை, இந்த நாணயத்தை பார், 2 பக்கமும் தலை உள்ள நாணயத்தை அவர் வச்சிருப்பார். அவ்வளவுதான். ஒரு சின்ன மூட நம்பிக்கையாக இருந்தால் கூட இன்னொருவருக்குள் அது ஒரு நல்ல உத்வேகத்தை, ஒரு நல்ல உண்மையை ஏற்படுத்த முடியும் என்றால் அதுதான் நம்ம இந்த வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கும். பயமற்ற வாழ்வு அப்படின்னு ஒரு சின்ன கவிதை மாதிரி ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அது யார் எழுதுனதே தெரில. 2-3 தடவை அதை எனக்கு யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. பொதுவாக நம்மளுடைய இயல்பு என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய ஆளாயிரணும், நம்ம ஒரு பிரபலமாக ஆயிடணும், நம்ம இந்த அவரை மாதிரி தொழிலதிபர் ஆயிடணும், இவரை மாதிரி ஒரு கவிஞர் ஆயிடணும், இவரை மாதிரி ஒரு சினிமா நடிகர் ஆயிடணும், அவரை மாதிரி பாடகர் ஆயிடணும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம புகழடைந்த மனிதராக வாழணும்
அப்போ தான் அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை, அப்போ தான் அந்த வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை அப்படின்னு நம்மளை அறியாமே நமக்குள்ள ஒரு இதை ஏற்படுத்தி விட்டாங்க. நம்மளும் அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கோம். எப்படியாவது நம்ம வந்து ஜெயிக்கணும், வெற்றி அப்படின்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறது தான் வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம். இந்த இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழ்க்கை என்னமோ மோசமான ஒரு வாழ்க்கை மாதிரியும், இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறவங்க வாழவே இல்லைங்கிற மாதிரியும் ஒரு இதை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பயமற்ற வாழ்வு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த கவிதை சொல்லுகிறது. சின்ன சின்ன உயிர்கள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன உயிர்கள் தான் நிஜமாவே பயம் இல்லாமல் திரியுது அப்படின்னு அந்த கவிதையில் எழுதியிருக்கிறார். கொசுக்கள் எல்லா இடங்களுக்குள்ளும் எப்படியோ நுழைந்து விடுகின்றன. நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பாருங்க, கொசுவை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் ஆளை விட்டு மாட்டி வச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு மேலேயே 10 கொசு இப்படி எட்டி பார்க்கும். இதுதான் நம்மளுக்கு தோண்டப்பட்ட மரணக்கிடங்கா அப்படின்னு எட்டி பார்க்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் கொசுவை அழிக்கவே முடியாது. அலெக்சாண்டரையே நம்ம ஊர் கொசு தான் விரட்டி விட்டுருக்கு. யாராலையும் அவரை ஜெயிக்க முடியல. கொசுவெல்லாம் சேர்ந்து அவரை கடிச்சு மலேரியா காய்ச்சல் வந்து அந்தால் பயந்து ஓடி இருக்கார். இப்போ கொசுவை நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒழிக்கவே முடியாது. எல்லா இடங்களுக்குள்ளும் எப்படியோ நுழைந்து விடுகிறது. எறும்புகள் எந்த பாதுகாப்பில் இருந்தாலும் எதையாவது கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் எவ்வளவு மூடி போட்டு வைங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டப்பாவில் அடித்து வைங்க, ஆனால் எறும்பு எல்லாத்தையும் உடைச்சி உள்ளே வந்து அதுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிடும். மின்மினிகளுக்கு இந்த இருளை கடப்பதில் எந்த குழப்பமும் இல்லை. நம்ம இருட்டாயிருச்சுன்னு ஒன்றே, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட வைங்களேன், திடீர்னு இருட்டாயிருச்சு, மொபைல் எங்கே இருக்குன்னு தெரியல, தீப்பெட்டியும் மெழுகுவர்த்தியும் எங்கே இருக்குன்னு தெரில, டார்ச் எங்கே இருக்குன்னு தெரில, ஒரு 10 செகண்ட் படப்படன்னு வரும் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற சேர் லைட்டாக காலில் இடித்தா கூட யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் நீங்கள் நைட்டு தனியாக ஓடிடியில் ஏதாவது பேய் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போச்சுன்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் மனசுக்குள்ளே திக்கு திக்கு திக்குன்னு அடிக்க தான் செய்யும். உண்மையா இல்லையா? உண்மைன்னா கைத்தட்டுங்க. எல்லாருமே உணர்ந்துருக்குறீங்க. எல்லாம் வீட்டில் உட்காந்து இந்த படங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, கேட்டால் நேரம் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் மின்மினிகளுக்கு இருளை கடந்து வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே ஒரு லைட்டு தனக்கு பின்னாடி வச்சிருக்குது, அது எல்லா இருளையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஊரடங்கு உத்தரவுகளின் பயங்கர மௌனங்களை சில்வண்டுகள் கலைத்து விடுகின்றன. எவ்வளவுதான் அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க, எவ்வளவு பிரச்சனையின் மௌனத்தில் கூட இந்த சில்வண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை யாராவது பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கிக்கி கிக்கி கிக்கின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அது ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கும். அதையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை சொல்லிட்டு அந்த கவிஞர் முடிக்கிறார், எவ்வளவுக்கு எவ்வளவு சிறியதாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயமில்லாமல் இருக்கலாம். பெரிய ஆளாக இருந்தால் எதுக்கெடுத்தாலும் அவங்க பயந்து தான் ஆகணும். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறிய இடத்தில் ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இந்த ஒரு அழகான விஷயத்தின் மூலமாக அவர் சொல்லியிருப்பார். நம்மக்கிட்ட ஒரு சாதாரண பொருள் இருந்தால் கூட அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்கும். இந்த விஐபின்னு ஒரு படம் பார்த்தீங்களா, தனுஷ் நடித்த படம். அவர் ஒரு டப்பா வண்டி வச்சுருப்பார், இந்த பழைய காலத்து லூனா வண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பார், தாத்தாக்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அந்த ஹீரோயின் பெரிய வண்டி வச்சுருப்பாங்க, ஒரு 30 லட்ச ரூபா கார் வச்சுருப்பாங்க. இவரை இடிச்சிருவாங்க. இவரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன பெரிய டப்பா வண்டி வச்சுருக்கிறப்போ அப்படிம்பாங்க. உடனே அவருக்கு கோவம் வரும் பாருங்க, என்ன டப்பா வண்டின்னு சொல்லிட்டேன், என் வண்டி 1 லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் போகும், உன் வண்டி போகுமா? டிராஃபிக்காக இருந்தால் நான் அப்படியே பூந்து பூந்து வந்துடுவேன், உன்னால் வர முடியுமா? என் வண்டி நின்றுச்சுன்னா நான் பெடல் போட்டே வீட்டுக்கு போயிடுவேன், உன்னால் போக முடியுமா? நீ போ அப்படிம்பாரு. அதாவது பெரிய வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்கும், சிறிய வண்டி வைத்திருக்கிறவர்கள் எளிதாக எல்லா இடத்திலும் சென்று வந்து விடலாம் என்பதால் எவ்வளவுக்கு அவ்வளவு சிறியவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயமில்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று இந்த செய்தி நமக்கு சொல்லுவது பின்னாடி பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லும். பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம ரொம்ப பணம்லாம் இல்லாதவங்கன்னு வைங்க, நைட்டு 12 மணிக்கு அதே கரண்ட் போயிடுது, நாயா சேர்ந்து கொலைக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கிட்ட. அவர் அதிகம் பயப்படுவாரா, நம்ம அதிகம் பயப்படுவோமா? யார் ரொம்ப பயப்படுவா? பணம் அதிகம் உள்ளவங்க தான் பயப்படுவாங்க. பணம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப பயப்பட மாட்டாங்க. யாராவது திருட வந்தால் கூட இந்த இருக்கிற 5 பவுன் எடுத்துகிட்டு போகிறான், போய் தொலையிட்டு விடு, இதுவும் போயிட்டால் நிம்மதியாக இருக்கலாம், சொல்கிறோமா இல்லையா? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயமில்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதை ஒரு குட்டி கவிதை மாதிரி ஒன்று நமக்கு நினைவுறுத்தி போகிறது. அந்த கவிஞருக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவர் பேரே இல்லாமல் தான் இதை எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் யாராவது எதையாவது யாருக்காவது பகிரணும்னு நினச்சிங்கன்னா அதை எழுதினவர் யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதி மற்றவங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னா படைப்பாளியுடைய பெயரும் கொண்டாடப்பட வேண்டும் இல்லையா? ஒரு படைப்பு எவ்வளவு முக்கியமோ படைப்பாளியும் அவ்வளவு முக்கியம். பைபிளில் ஒரு அழகான ஒரு கதை ஒன்று உண்டு.
டேவிடுன்னு ஒரு பையன் இருப்பான், 17 வயசு தான் அவனுக்கு. அவன் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன், கையில் ஒரு உண்டி வில் வச்சுருப்பான். உண்டி வில்னா தெரியுமில்ல, கவட்டம் அங்கே நம்ம ஊரில் கவன் வில், ஒரு உண்டி வில் வச்சுருப்பான் எப்பையும். அவன் சகோதரர்களை பார்க்குறதுக்கு இன்னொரு ஊருக்கு வருவான். அந்த ஊரே ஒரு அரக்கனை பார்த்து பயந்து கிடக்கும். அந்த அரக்கனுக்கு பேர் கோலியாத்துன்னு பேர். பார்க்க பிரம்மாண்டமாக ராட்சசன் மாதிரி இருப்பான். அவனை பார்த்து எல்லாம் பயந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் மற்றவங்ககிட்ட எல்லாம் கேட்பான், ஏன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இவன் ஒருத்தன் தானே, இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, அவனை உங்களால் எதிர்க்க முடியாதா, ஏன் அவனை வீழ்த்தலாமே, நீங்கள் நினச்சா அவனை அடித்து தள்ளி கொண்டுடலாமே அப்படிமா. ஐயோ அதெல்லாம் முடியாது, அவன் பெரிய உருவம், பெரிய சைஸு, ரொம்ப பெரியவன், அவனை அடிக்கவே முடியாது. இப்போ டேவிட் சிரிச்சுட்டே சொல்லுவான், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அவன் பெரிய உருவம், எந்த பக்கத்துலேருந்து அடித்தாலும் கரெக்டாக அவன் மேலே படும், அந்த அளவுக்கு அவன் பெரிய உருவம். இப்போ சின்ன டார்கெட் வச்சாங்கன்னா நம்ம அதை அடிக்கிறது கஷ்டம் இல்லையா. இப்போ ஒல்லியாக ஒருத்தர் போகிறாரு, அவரை ஓடி போய் பிடிக்கிறது கஷ்டம். குண்டாக இருக்கிற ஒருத்தர் பிடிக்கிறது ஈஸி தானே. அவன் எவ்வளோ பெரிய உருவம்னா நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து அடித்தாலும் அவன் மேலே அடி விழும், அந்த அளவுக்கு அவன் பெரியவன். அதனால நம்ம அவனை ஈஸியாக சாகடிச்சிடலான்னு உண்டி வில்ல வச்சே அவனை அடித்து சின்ன டேவிட் அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தி விடுகிறான் என்று பைபிள் ஒரு கதையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, ஒரு பெரிய பலூன் இருந்தால் கூட சின்ன குண்டூசியால் குத்தணும்னா பலூன் எவ்வளோ பெரிய பலூனாக இருந்தாலும் உடஞ்சிரும். எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் ஒரு சின்ன உளி கைகளில் இருந்தால் அதை செதுக்கி செதுக்கி சிற்பமாக மாற்றிவிட முடியும். நான் ஈ அப்படின்னு ஒரு படம் வந்தது, அதில் ஈ தான் ஹீரோ. அந்த சின்ன ஈ ஒரு பெரிய வில்லனையே காலி பண்ணிடும். ஆனால் இந்த சின்ன விஷயம் உள்ளவங்க கிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா? இந்த சின்ன விஷயம் உள்ளவங்க கிட்ட, டேவிட் கிட்ட, நான் ஈயா இருக்கிற ஈ கிட்ட என்ன இருக்க வேண்டும் என்றால் அறம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். நேர்மையும் தர்மமும் அறமும் எந்த சின்ன மனிதரிடத்தில் இருந்தாலும் அநியாயம் செய்கிற பெரிய மனிதனை வீழ்த்த முடியும் என்று கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய காப்பியங்கள், நம்முடைய சமய இலக்கியங்கள். நம்ம சாதாரண ஆளாக இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய ஒன்றை அழித்து விட முடியும். ஆனால் நம்ம பக்கம் அறம் இருக்க வேண்டும், நம்ம பக்கம் தர்மம் இருக்க வேண்டும், நம்ம பக்கம் நியாயம் இருக்க வேண்டும். இதைத்தான் எல்லா படைப்புகளும் திரும்ப 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 நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. மகாபாரதத்தில் ஒரு வாசகம் உண்டு. அறம் என்பது ஒரு தாமரை பூவின் தண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய நூலை போன்றது. இந்த தாமரை இலை தண்டுக்குள்ளே மெல்லுசாக ஒரு நூல் இருக்கும், அதை திரியெல்லாம் போடுவாங்க சில பேர். அந்த மெல்லிய நூல் தான் அறம். ஆனால் அதை கொண்டு ஒரு யானையவே கட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அது நீதி சார்ந்ததாக நியாயம் சார்ந்ததாக இருந்தால் எந்த பெரிய விஷயத்தையும் கட்டி போட முடியும் என்று அறம் சார்ந்த எழுத்துக்களைத்தான் நம்முடைய புத்தகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கிராமத்திலே பாருங்களேன், எங்கள் பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க ரொம்ப முன்னாடி. இப்படி நடந்து வரும்போது ஒரு கல் அவங்க காலில் தட்டிடுச்சுன்னு வைங்க, தட்டி லைட்டாக ரத்தம் வந்துருச்சுன்னா அங்கனுக்குள்ளே ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு அப்படியே யோசிப்பாங்க. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க அப்படின்னா, காலையிலேருந்து யாரையாவது வஞ்சேனான்னு யோசிக்கிறேன் அப்படிம்பாங்க. யாரையாவது திட்டிவிட்டேனா, தப்பு செய்யாத எவனையாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேனா, யாருக்காவது காசு குறையா கொடுத்தேனா அப்படிம்பாங்க. ஒரு சின்ன காயம் நமக்கு வந்தால் கூட எப்பயோ செஞ்ச ஒரு குற்றத்துக்கான தண்டனை என்று இன்றைக்கும் கூட கிராமத்தில் இருக்கிற மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி எங்கள் பாட்டி ஒரு நாள் ஒருத்தன் வெளியூர்லேருந்து வந்தான். அந்த பையனை பார்த்த உடனே, கங்கேஸ்வரி மகன்தானே நீ? ஆமாம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, படித்து நல்ல நிலைமையில் இருப்பீங்கடா, நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. உங்கள் அம்மா கொஞ்சம் பேருக்கா பிள்ளைச்சோறு கொடுத்துருக்கா? இந்த தெருவில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைச்சோறு உங்கள் அம்மா தானே கொடுத்தா? கண்டிப்பாக நீ உன் பிள்ளை குட்டி எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு. அப்போது ஒரு புண்ணியம் என்பது, நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு நன்மை என்பது, இதற்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நாமோ செய்கிற நன்மைகள் தான் நம் குடும்பத்தின் நன்மைகளாக விளையும் என்பதை ஒரு கிராமத்து மூதாட்டி போகிற போக்கில் சொல்லிடுறான். நம்ம கிராமத்தில் அவ்வளோ அறம் இருந்ததுங்க. நம்ம எல்லோரும் இன்றைக்கி கிராமம்னா அவ்வளோ எரிச்சலாக நினைக்கிறோம். ஆனால் கிராமத்தில் எவ்வளவு அறம் இருந்தது தெரியுமா? பிள்ளைச்சோறு அப்படிங்கிற வார்த்தை நம்ம சவுத்தில் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். மற்ற ஊர்களில் இந்த வார்த்தை உண்டா என்னன்னு தெரில. ஒரு தெருவில் ஒரு சாதாரண ஏழை குடியானவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க குழந்தை பெற்றிருக்காங்கன்னு வைங்க. குழந்தை பெற்று ஒரு 10-20 நாள் தான் ஆயிருக்கும். கணவன் எங்கேயோ வேலை தேடி கூலி வேலைக்காக போயிருப்பான். மூத்த குழந்தை ஒரு 2 வயசில் இருக்கும். இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுவா, ஒரு கும்பாவை இந்த மூத்த குழந்தைகிட்ட கொடுத்து, அந்த தெருவிலே யார் கொஞ்சம் பணக்காரங்களோ அவங்க வீட்டை சொல்லி, அங்கே போய் புள்ளச்சோறு வாங்கிட்டு வா தம்பிக்கு அப்படிம்பாங்க.
20 நாள் ஆன தம்பி சாப்பிடவா போகிறான்? பிறந்து 20 நாள் தான் ஆயிருக்கு. இந்த பிள்ளையும் அதை நம்பி வாங்கிட்டு போய் அந்த பணக்கார வீட்டு வாசலில் நின்று, தம்பிக்கு பிள்ளைச்சோறு கொடுப்பீங்களா அம்மா சொன்னாங்க, ஆடி உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ்வளோ பெரிய கும்பா வாங்கி அது நிறைய சோறு வச்சு நிறைய பூண்டு போட்டு செஞ்ச எலும்பு குழம்பு ஊற்றி சைடில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி இந்தா கொண்டு போய் அம்மாட்ட கொடுன்னு அந்த அம்மா கொடுக்கும். இந்த பிள்ளை வாங்கிட்டு வரும். இந்த பிள்ளைச்சோறு அந்த 20 நாள் குழந்தைக்கு இல்லை, 20 நாள் குழந்தையை பெற்றெடுத்து அடுத்த வேளை சாப்பாடு தனக்கும் இல்லாமல் மூத்த பிள்ளைக்கும் இல்லாமல் இருக்கிறாள் இல்லையா, அவளுக்குத்தான் அந்த பிள்ளைச்சோறு. இது யாரையும் சொல்லி காட்டவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவளே மறுநாள் இந்த குழந்தை போகாட்டி கூட அந்த அம்மா வீட்டுக்கு வரும். ஏன்னா மணி 12:30 உன் மவளை காணும், அவள் தூங்கிட்டா, எழுப்புனாலும் எந்திக்க மாட்டுக்கா, கொடு அந்த கும்பாவை, நான் சோறு போட்டு கொண்டு வரேன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ தன்னுடைய தெருவில் யாரோ ஒரு வயிறு பசித்திருக்கும் போது என் வீட்டு வயிறுகள் நிரம்பக்கூடாது என்று நினைத்த அறம் ஒரு காலத்தில் நம் கிராமத்தில் எல்லா தெருக்களிலும் இருந்தது. அதனால தான் குரானில் ஒரு வசனம் வரும், அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் உண்ணுகிறவன் இஸ்லாமியன் அல்ல என்று ஒரு வார்த்தை வரும். அதனால தான் அவங்க நோன்பு இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு தானே நோன்பு இருக்கிறாங்க, சாயந்தரம் அவங்களுக்கு தானே பசிக்கும், அவங்க தானே சாப்பிடணும். ஆனால் அந்த தெருவில் இருக்கிற எல்லா சமயத்துக்காரங்களுக்கும் நோன்பு கஞ்சி கொடுத்து தாங்கள் சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கும் நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது என்றால் இது அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம். அப்படியே எனவே நான் நோன்பு கஞ்சியாக ஊற்றப்படுறேன். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம நிறைய கடந்து வந்துட்டே இருக்கிறோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எவ்வளவு விஷயங்கள் சக மனிதனுக்கு இதை சொல்லி காட்டவே மாட்டாங்க யாரும். எவ்வளவு சண்டை அவங்களோட வந்தாலும் இதை சொல்லி காட்ட மாட்டாங்க, இதை மனசுக்குள்ளே யாரும் வச்சிருக்கவும் மாட்டாங்க. இது போகிற போக்கில் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒரு செயலாக இந்த அறம் சார்ந்த செயல்கள் நடந்து கொண்டே இருந்தது. சி மோகன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு கட்டுரை தொகுதி வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் எழுதியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்ட ஒரு சம்பவம், போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர், அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளருக்கு கதை சொல்ல போகிறார். தயாரிப்பாளர் யார்? அமெரிக்காக்காரர், பெரிய பணக்கார நாடு. இயக்குனர் போலந்து நாட்டுக்காரர், நம்மளை மாதிரியான ஒரு நாடு அது. இவர் கதை சொல்கிறார். அவர்கிட்ட திரைக்கதையுடைய ஒரு காட்சியை சொல்கிறார். சார், ஹீரோ அமெரிக்காக்காரன் சார், அவன் ஒரு வேலையை வெளிநாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வர்றான். வந்து ஒரு காஃபி கஃபேல உட்காந்து அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். எதுக்கு 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இவன் ஊர்லேருந்து கிளம்பும் போதே அவன் ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டான். 2 பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பயங்கரமாக வாக்குவாதம் முற்றி எப்படியே தொலைஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கே கிளம்பி வந்துட்டான். வந்ததுலேருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நான் நல்லபடியாக வந்துட்டேன், நீ என்ன செய்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட அவன் விசாரிக்கலை. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காஃபியை சாப்பிடும்போது அவன் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்குது, இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட பேசலையே, கோச்சிட்டு அப்படியே வந்துட்டோமேன்னு உறுத்திட்டே இருக்குது. இப்போ நண்பனை பார்த்து சொல்கிறான், ஒரு 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு இறங்கி எதிர்க்க பக்கம் இருக்கிற ஒரு கடையில் டெலிஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கிறான். டமால்னு ஒரு சத்தம், இவங்க காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த கஃபேல ஒரு வெடிகுண்டு வெடிக்குது, எல்லாரும் இறந்துடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் அவன் உள்ளே உட்காந்துருந்தா அவன் இறந்து போயிருப்பான். ஆனால் திடீர்னு மனைவியோடைய ஞாபகம் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோன்னு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்தல் தாங்க முடியாமல் எந்திரிச்சு வந்து ஃபோன் பேசுகிறான். இங்கே வெடித்து எல்லாரும் இறந்துடுறாங்க. இப்போ சொல்லுங்கள் சார், என்ன சக்தி அவனை இயக்கி இருக்கும்? கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு பேரன்பு அவங்கள இயக்கி இருக்குமா? இல்லை இது ஒரு தற்செயலான சம்பவம் தானா? இல்லை இதுக்கு பேர் தான் விதியா அப்படின்னு அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறார். தயாரிப்பாளர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களை மாதிரி சின்ன நாட்டுக்காரங்க தான் இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, நாங்கள் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், வெடிகுண்டு வச்சவன் யாருன்னு கண்டுபிடிப்போம், அவனை கொலை பண்ணிடுவோம், நாங்கள் சேஃப்டியாக இருப்போம். இவ்வளவு தான் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அறம். இப்போ அந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார், இந்த போலந்து நாட்டுக்காரரை போல தான் நம்ம இந்திய நாட்டு மக்களும். பெரிய பணக்கார நாடுகள் ஆயுதங்கள் தான் வெற்றி என்று நினைக்கின்றன, நம்புகின்றன. நம்மை போன்ற நாடுகள் தான் அறம் இருக்கிற இடம்தான் வெற்றி என்பதை நம்புகின்றன, அதன்படி செயல்படுகின்றன. இதுதான் பெரிய நாடுகளுக்கும் சின்ன நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க அப்படியே எல்லாத்தையும் நசுக்கி போட்டு அவங்க சேஃப்டியாக இருந்தால் போதும், அவங்க பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். நம்மளால் அப்படி நினைக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். கண்ணகியா பாண்டிய நெடுஞ்செழியனை கொன்னா? கண்ணகி கொல்லலை, அந்த அறச்சீற்றம் கொன்றது. அவனை நம்பி வந்த ஒருத்தன்கிட்ட விசாரிக்காம தண்டனை கொடுத்தாரு இல்லையா, அந்த அறம் தான் அந்த அரசனை கொன்றது என்பதுதான் நம்ம தமிழ் மண்ணினுடைய அறம் சார்ந்த சிந்தனையாக இருக்க முடியும். ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார்.
தர்க்கத்துக்கு அப்பால். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தர்க்கம் பண்ணுறோம் இல்லையா, இது சரியா இது தப்பான்னு தர்க்கம் பண்ணுறோம். தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்னு ஒரு கதை எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். அவர் ஒரு சிந்தனை வச்சுக்குவாராம், நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக நம்ம எல்லா செயலையுமே எப்படி தீர்மானிப்போம், இது வெற்றி இல்லைன்னா தோல்வி. என்ன ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு இது வெற்றி இன்னைக்கு இது தோல்வி, அப்படி தான் நினைப்போம். அவர் எப்படி நினச்சிக்குவாராம், எந்த வேலைக்கு போனாலும் சரி, எதை எய்ம் பண்ணி போனாலும் சரி, இது தோத்துரும் அப்படின்னு நினச்சி போவாராம். வெற்றி நினச்சி போய் அது தோல்வியான தானே தோல்வி, இது தோல்வின்னு நினச்சி போவாராம். தோத்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்குவாராம். எப்படி சிந்திச்சிருக்கா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தன் போய் பணம் கேட்க போகிறோம், அவன் பணம் கொடுத்தா நமக்கு வெற்றி, பணம் கொடுக்கலன்னா தோல்வி தானே. இவர் போகும்போது என்ன நினைப்பாரான், நம்ம பணம் கேட்போம், அவன் கொடுக்கக்கூடாது, அவன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி போவாரான். அப்போ கொடுக்கலாட்டி ஜெயிச்சிட்டார், கொடுத்துட்டாலும் ஜெயிச்சிட்டார். இப்படி நான் நினச்சிக்கிட்டுவேன். அதனால் எனக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளே வராது, எனக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். அப்படி தான் அன்றைக்கும் ஒரு நாள் நான் ட்ரெயினில் ஏறி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் ஒரு முக்கியமான விஷயமா போனேன். அது கண்டிப்பாக தோத்துறணும்னு வேண்டிக்கிட்டே தான் போனேன். ஆனால் அங்கே போனால் என்னுடைய எண்ணம் தான் தோற்று போய் பெரிய வெற்றி, நான் என்ன நினச்சேனோ அதை விட பிரம்மாண்டமாக அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி, இதை எப்படியாவது கொண்டாடணுமேன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். என் கையில் ₹1 இருந்தது, ஒரு வெள்ளி ₹1. அந்த காலத்தில் 1960களில் எழுதப்பட்ட கதை. அப்போ பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ₹1 எத்தனை அணா, 16 அணா. ₹1 16 அணா. உங்களுக்கு தெரியுமா சார்? அவ்வளோ வயசானவரை நீங்கள் பார்த்தா அப்படி தெரில சார். ₹1 16 அணாக்கள். இப்போ இவர் ஊருக்கு போகிறதுக்கு ₹3/4 வேணும். ₹3/4 12 அணா. இப்போ மீதி 4 அணா இருக்குது, 4 அணா இருக்குது. அதில் 2 அணாவுக்கு நல்ல பெரிய ஐயங்கார் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லாம். இன்னும் சந்தோஷமாக இந்த வெற்றியை நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு 2 அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில் வர்றார். கையில் இன்னும் 2 அணா இருக்குது, டிக்கெட்டு பணம் போக 2 அணா இருக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்தில் ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து, ஐயா தர்மம் போடுங்கயான்றார். இவருக்கு இந்த பிச்சை போடுறதுல என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. அவன் உழைச்சி தான் சம்பாதிக்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நல்ல காசுன்னு தான் இவர் எப்பயுமே நினைப்பார். யாருக்கு இவர் பிச்சை போட்டதே கிடையாது, அதை ஆதரிக்கிறவரும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் நின்று கண்ணு தெரியாதவர் வந்து ஐயா தர்மம் போடுங்க ஐயான்னு உடனே இவருக்கு ஏற்கனவே வெற்றியில் தான் இருக்கிறார். போன காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டு அதை கொண்டாடிட்டோம், மீதி இந்த 2 அணா தானே போட்டோம் அப்படின்னு அப்படி அந்த 2 அணாவை கம்பீரமாக போட்டுறார். அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி 2 அணானோடனே அவருக்கு சந்தோஷம். ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் நீண்ட ஆயுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடுறார். ஹாய் அப்படின்னு சந்தோஷமாக போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டரில் 12 அணாவை கொடுக்குறார். அவங்க வாங்கிட்டு சொல்கிறாங்க, நேற்றுலேருந்து 1 அணா டிக்கெட் கூடிருச்சு, இன்னும் 1 அணா கொடுங்க. இப்படி யோசிக்கிறாரு, இன்னும் 1 அணா கொடுங்கவா, என்னடா பண்ணுறது? டீ பார்க்குறாரு, பிச்சைக்காரரு பிச்சை எடுத்துகிட்ருக்கிறாரு. நம்ம தான் 2 அணா போட்டோம்ல, அவர்கிட்ட போய் கேட்போமா, எனக்கு 1 அணா தேவைப்படுது, 1 அணா நீங்கள் வச்சுக்கோங்க, 1 அணா எனக்கு கொடுத்துருங்க, நம்ம தானே கொடுத்தோம், நம்ம காசு தானே அப்படின்னு கொஞ்சம் 2 அடி வைக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே தோணுது, கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம், தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது, தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு தயங்கி நிற்கிறார். அப்போ ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, அரையணா அந்த தட்டில் போட்டுட்டு 1/4 அணா எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து 1 அணா போட்டுட்டு அரையணா எடுத்துகிட்டு போகிறார். இது இது அவங்கக்கிட்ட உள்ள காசில் ஒரு பங்கை போட்டு அதில் பாதி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ நம்மளும் நம்ம கையிலேருந்து 1 அணாவை போட்டுட்டு அந்த 2 அணாவை எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டிக்கெட்டு காசு கிடச்சிரும், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் அப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக போய் அவர் பாக்கெட்லேருந்து 1 அணா 12 அணாவில் 1 அணாவை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த 2 அணாவை எடுக்கிறார் பாருங்க. அந்த பிச்சைக்காரர் கையை பிடிச்சிடறார். ஏன் சாமி, யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே தடவை எனக்கு 2 அணா போட்டிருக்காரு, அதை போய் நீ எடுக்கிறிய சாமி 1 அணாவை பார்த்து போட்டுட்டுன்னு அப்படியே வேர்த்துருது இவருக்கு. பிச்சைக்காரர்கிட்ட மாட்டிட்டோமேன்ட்டு அந்த 1 அணாவையும் போட்டுட்டு மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு. இந்த குழப்பத்தில் அவர் போக இருந்த ட்ரெயின் போயிடுச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், ட்ரெயினும் போயிடுச்சு, இருந்த இன்னொரு அணாவும் போயிடுச்சு, 11 அணா தான் இருக்குது, இன்னும் 2 ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பின் குறிப்பு சொல்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அது நான் விட்ட ட்ரெயின், என்னையை விட்டுட்டு போன ட்ரெயின். அந்த ட்ரெயினில் அந்த காசு கரெக்டாக இருந்தால் அவர் ட்ரெயினில் போயிருப்பார். பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில்.
அப்போ என்ன, நான் செஞ்ச தர்மம் காப்பாத்துச்சா அது எனக்கு தெரியலை. ஆனால் தர்க்கத்துக்கு அப்பால் நிறைய விஷயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன் எழுதினார். ஏன்னா அவருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, இந்த மாதிரி உள்ளதுல எல்லாம். ஆனால் நம்ம பெரியவங்க இதைத்தான் முன்னாலே சொல்லியிருக்கிறார்கள், தர்மம் தலை காக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சில விஷயங்களை விளக்கவே முடியாது, ஆனால் அதை நம்ம உட்காந்து ஒரு நிமிஷம் சிந்தித்து விட்டு கடந்து போக முடியும். போன மாதம் லாஸ்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பரில், ஒரே நாளில் வந்த நியூஸ் பேப்பரில் அடுத்தடுத்து ஒரு செய்தி வந்தது, 2 செய்தி அடுத்தடுத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை டைரியில் டேட்டு போட்டு எழுதிக்கிட்டேன். ஒரு செய்தி என்னென்னா, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, டெய்லி நியூஸ் படிக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து இதுக்கடுத்து இது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 1977 மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிரா அங்கே வந்து ஒரு 7 தீவு இருக்குது போல். அதில் மசாசோன் அப்படின்னு ஒரு தீவு இருக்கான். அந்த தீவில் 1977 ஒருத்தர் ₹7.65 கையில் வச்சுருந்துக்கிறார். ஏதோ வாங்குறதுக்காக வச்சுருக்கிறார். அந்த காலத்தில் அது பெரிய காசு. 1 கிலோ கோதுமையே ₹1 தான். அவர் ₹7.65 வச்சுருக்கிறார். 2 மர்ம நபர்கள் வந்து அதை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. உடனே இவர் பதறி போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா? அந்த கேஸு இப்போ விசாரணைக்கு வருது. எப்போ போட்ட கேஸ்? 1977 ₹7.65 திருட்டு போனதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அந்த மனுஷன். 50 வருஷம் கழித்து இப்போ போன மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. நீதிபதி ஐயா பார்த்துட்டு சொல்கிறார், இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவர் உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரில, திருடிட்டு போனவங்க உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரில, அந்த போலீஸே உயிரோடு இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரசாங்கத்திலிருந்து அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி ₹7.65 திருப்பி கொடுத்துருங்க. இது தீர்ப்பு. அந்த காலத்தில் அவர் தொலைச்ச காலத்தில் ₹1 1 கிலோ கோதுமை வாங்கலாம். இப்போ அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்தா, கவர்மெண்ட் திருப்பி கொடுத்தா அது எவ்வளவு? ₹7.65 தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன ஆனார்னு தெரில. திருடினவங்களையும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒன்று காவல்துறை கரெக்டாக அவங்கள கண்டுபிடிச்சிருந்துருக்கணும், இல்லை அன்னைக்கே நீதித்துறை என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு விசாரணை பண்ணி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். 50 வருஷமாக இந்த வழக்கு நிலுவையில் கடந்து இப்போ வந்து அரசாங்கம் அந்த பணத்தை ₹7.65 கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டாங்க. இது ஒரு செய்தி. நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை. அதுக்கு கீழேயே இன்னொரு செய்தி, மத்திய பிரதேசத்தில் ஒரு செய்தி. சிந்தூர் அப்படின்னு ஒரு ஊர், இந்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரை பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு ஊரை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா பிச்சைக்காரங்களையும் தேடி கண்டுபிடிச்சி பிச்சைக்காரர்கள் நல வாழ்வு மையம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவங்க தகுதிக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ, வயசானவங்களாக இருந்தால் அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்து சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு எல்லாரையுமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா பிச்சைக்காரங்களும் அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. மங்கிலால்னு ஒரு பிச்சைக்காரர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சா இன்னொரு ஏரியாவில் போய் திருடுறார், இங்கே துரத்துனா அங்கே போய் திருடுறார், பிச்சை எடுக்கிறார். என்னடா அந்த ஆள் இப்படி சுற்றுறாருன்னு அவரை தீவிரமாக கண்காணிச்சிருக்காங்க. அவருக்கு 3 பெரிய வீடு இருக்குது, 3 ஆட்டோ அவர் பேரில் ஓடுது, ஒரு மாருதி டிசையர் காரு டிராவல்ஸுக்கு விட்டுருக்காரு. யார்? பிச்சைக்காரர். ஒரு பிச்சைக்காரர் 3 பெரிய வீடு வச்சுருக்கிறாரு, ஆட்டோ ட்ராவல் விடுறாரு, மாருதி டிசையர் வச்சுருக்கிறார். இப்போ இவர் என்ன செய்கிறதுன்னு அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் அவர் பிச்சைக்காரர். ஆனால் 1977 போட்ட கேஸு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்குது. இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சூழல் இப்படி இருக்குன்னு ஒரு நாளில் வந்த 2 செய்தி நமக்கு சொல்லுது. இது வெறும் செய்தி தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அறம், ஏதோ ஒரு தர்மம் கொஞ்சம் காயப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே தெரிஞ்ச ஒருத்தங்களை வேறு சொந்தக்காரங்களை பார்க்க வேண்டியிருந்தனால காலையில், அந்த ஊர் பேர் சொன்னால் வேணாம் வம்பாயிரும், காலையில் 6 மணிக்கு இறங்கி பழங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே ஒரு பழக்கடைக்காரர் கடையை திறந்து வச்சுருந்தாங்க. அப்போ தான் எல்லா கடையும் திறந்துட்டு இருந்தாங்க. நிறைய இந்த பழம் செலக்ட் பண்ணி ஒரு ₹220 சொன்னார் அவர். நான் ₹220 கொடுக்கும்போது நமக்கு ஒரு நட்பாசை இருக்கும்ல, காலங்காத்தால் ₹200 மேலே வாங்கியிருக்கோம், ரவுண்டாக ₹200 போடுறீங்களா அப்படின்னு. உடனே அவர் சரி இந்தாங்க அப்படின்னு ₹20 திருப்பி கொடுத்துட்டார். பரவாயில்ல, உடனே ₹20 இருந்தாலும் திருப்பி கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் அந்த ஆள் பார்த்த பார்வையில் இந்த ₹20 இப்படி அல்பத்தனமாக கொடுத்த காசு திருப்பி வாங்குறியே அப்படிங்கிற பார்வையும் எனக்கு தோணுச்சு. அப்போ என் பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் தட்டோடு வந்து நின்னார். உடனே இவருக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கஞ்ச பிசுனாரி கிடையாது நிரூபிக்கணுன்ட்டு அப்படி அந்த ₹20 அந்த பிச்சைக்காரர் தட்டில் போட்டு அப்படி கெத்த அவரை பார்த்தேன். அந்த பிச்சைக்காரர் அம்மா நன்றிம்மான்ட்டு அடுத்த கடைக்கு போயிட்டார். இப்போ அந்த கடைக்காரர் இப்படி தலையில் அடிச்சுக்கிட்டு சிரித்தார்.
ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை ஏன் சிரிக்கிறீங்க? உங்ககிட்ட கராராக வாங்கின 20 ரூபாயை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டே இருந்தானே நீங்கள் சிரிக்கிறீங்க. நாங்களாம் விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க. வியாபாரத்தில் தர்மம் பார்க்க மாட்டோம், தர்மத்தில் கணக்கு பார்க்க மாட்டோம், எதுலையும் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு. கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. விருதுநகர்லேருந்து ஒருத்தருமே வரலையா? உடனே அதுக்கும் அவர் சிரித்தார். உங்கள் மாவட்டம் உங்கள் ஊரெலாம் நல்லா தான் இருக்குது, அப்புறம் ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. இப்போ வந்தாரே அவர் பிச்சைக்காரர் இல்லைம்மா, எங்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் விட்டுருக்காரு. வட்டி வாங்க வந்தவர்கிட்ட நீ 20 ரூபா பிச்சை போட்ட பார்த்தியா? நான் பணம் இருக்கிறவன்ட்டே பணம் போகுது, இருந்தாலும் பிச்சை எடுத்து எங்ககிட்ட தான் வட்டிக்கு விடுவார். இந்த மார்க்கெட்டில் உள்ள எல்லா கடைக்காரங்களும் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அவர் பிச்சை எடுக்க போகிற மிச்ச நேரத்தில் எங்ககிட்ட வந்து வட்டி வாங்குவார். நீ வேற எக்ஸ்ட்ரா 20 ரூபா போட்டிருக்கியேன்னு நினச்சேன் அப்படின்னா. இப்போ இன்றைக்கி காலம் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நாம் அறம் குறித்தும் நேர்மை குறித்தும் அடுத்த தலைமுறைக்கு உறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன கவிதை கூட ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கும். இது எலெக்ஷன் வர்ற நேரம், சும்மா ஒரு குட்டி கவிதை தான் சொல்கிறேன். பாண்டியான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அரசியல்வாதிகளின் கண்களுக்கு, இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கும், எல்லாருக்கும் ஓட்டு வீடு இருக்கும், கூரை வீடு இருக்கும், பங்களா வீடு இருக்கும், அப்படிலாம் இருக்கும்ல. அவர் சொல்கிறார், அரசியல்வாதிகளின் கண்களுக்கு அனைத்து வீடுகளும் ஓட்டு வீடுகள் தான். அரசியல்வாதிகளின் கண்களுக்கு அனைத்து வீடுகளுமே ஓட்டு வீடுகள் தான். ஏன்னா எல்லார் வீட்லையுமே ஓட்டு இருக்குல்ல, அதனால் எல்லா வீடுமே ஓட்டு வீடுகள். ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஜாலம் தான், ஆனால் அது இந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை நமக்கு தந்துவிட்டு போகிறது. பெரிய மனிதர்கள் கூட பணத்தால் எதையும் சாதித்து விட முடியும், பணத்துக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி வரவோம் அப்படின்னு ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் எளிய மனிதர்கள் எவ்வளவு அறத்தோடு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் எல்லாரும் கூப்பிட்டு அந்த அம்மாவை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் அவங்கள கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு தங்கச்சங்கிலி பரிசு கொடுத்துருக்கிறார். நம்ம அரசாங்கம் அவங்கள கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அஞ்சல் துறை அவங்களுடைய புகைப்படத்தை அஞ்சல் வெளியிடுது. யார் அவங்க? தூய்மை பணியாளர் பத்மா அம்மா. இப்போ பத்மாங்கிற பேர் தான் அவ்வளவு ஃபேமஸ். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க வேலையை செஞ்சாங்க. அவங்க ஒன்றும் பெரிய மலை மேலே ஏறலை, பின்னாடியே ஓடலை, ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபடலை, அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. வேலை செய்யும் போது அவங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு பொருள் வந்தால் அதை என்ன செய்யணும்? கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கணும். அவங்க வேலையைத்தான் செஞ்சாங்க, அவங்க கடமையைத்தான் செஞ்சாங்க. இன்றைக்கு வாழுகிற காலகட்டத்தில் தன் கடமையை செய்வதே ஒரு பெரிய சாதனையாக மாறிவிட்டது. இதைத்தானங்க எல்லாருமே செய்யணும். ஆனால் ஏன் இதை நம்ம பெருசாக கொண்டாடுறோம்? மிகப்பெரிய மனிதர்கள் கூட ரோட்டில் ஒரு 100 ரூபாய் கிடக்குதுன்னா ஓடி போய் அது மேலே அப்படியே காலை வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் நிற்பார். இந்த 100 ரூபாயை யாருக்கும் தெரியாமல் தான் எடுத்துக்கணும். பார்த்தா அவர் பெரிய பணக்காரராக இருப்பார், பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். எனக்கு நிம்மதியே இல்லைங்க. ஏன் சார்? பணம் இருக்குது, நிம்மதியே இல்லை. ஏன் சார் இல்லை? அதாங்க எனக்கு தெரியல. பணம் இருக்குது, நல்லா இருக்குது, 1க்கு 4 கார் இருக்குது, ஆனால் நிம்மதியே இல்லை. என்ன தான் பண்ண போகிறீங்க? ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிருச்சு. சரி, ஆஸ்பத்திரிக்கு போக போகிறேன். சரி, நான் வச்சுருக்கிற அந்த காப்பீடு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த காப்பீடு அட்டை செல்லுமான்னு தெரியலை, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிம்பா. ஏன்னா கோடியாக பணம் வச்சிருக்கிறேன்ல, காசு இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ல. ஏழை எளியவர்களுக்கு உரிய காப்பீட்டு திட்டத்தில் தான் இவர் போவாராமா. ஏன்னா அவருக்கு காசு இருக்குது, நிம்மதியே இல்லை. இப்போ மிகப்பெரிய உயரத்தில் பெரிய செல்வம் வைத்திருப்பவர்கள் கூட இன்னொரு இடத்திலிருந்து இலவசமாக பணம் கிடைக்கிறது என்றால் அதற்காக ஓடி போய் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தன் வாழ்க்கையில் கற்பனையே செய்ய முடியாத ஒரு செல்வம் யாருக்கும் தெரியாமல் மடி மீது வந்து விழுந்தால் கூட இது எனக்கு உரியது அல்ல, எனக்கு உரிய பொருள் ஒரு நொடி கூட என் கையில் இருக்கக்கூடாது என்று காவல்துறையில் கொடுத்தாங்கல்ல, அவங்க பெரிய சாதனையாளராகத்தான் நமக்கு தோணுவாங்க. ஏன்னா காலம் அப்படி மாறிடுச்சு. இந்த 2-3 நாளில் பார்க்குறேன், ஆச்சரியமாக இதே செய்தி தான். தங்கம் 1 கிராம் இவ்வளோ போயிடுச்சு. கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. இனிமேல் நம்மளாம் தங்கமே வாங்கக்கூடாது, அதை பற்றி நினச்சே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் புதுச்சேரியில் 25 பவுனை யாரோ போட்டாங்கன்னு தூய்மை பணியாளர் எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வேலூரில் யாரோ 10 பவுனை போட்டாங்கன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி 35 பவுனை யாரோ போட்டு போயிட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தூத்துக்குடியில் போட்டு போயிட்டாங்கன்னு ஒரு அம்மா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. தங்கத்தின் விலை ஏற ஏற மனிதர்களுடைய மனசு தங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது எளிய மனிதர்களுடைய அறம்
நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையில் ஒரு சிந்தனைத்துவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 2-3 சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம சங்க இலக்கியம் கூட அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நாம் ரொம்ப ஆளுமை உள்ளவங்களாக இருக்கலாம், ஆனால் அறம் சார்ந்த பார்வையில் தான் எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் என்று சங்க இலக்கியத்தில் ஒரு அழகான ஒரு குட்டி பாடல். ஒரு தலைவி தோழிக்கிட்ட தலைவனை பற்றி சொல்கிறாங்க. தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ அவனை நம்பி காதலிச்சிட்டியே அப்படின்னு இவ கேட்கும் போதே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போயிருக்கிறான். அவன் பெரிய வீரன், அந்த நாட்டில் அவன் ஒரு பெரிய வீரன். காட்டுக்கு அவன் வேட்டைக்கு போயிருக்கிறான். அது ஒரு இரவு மங்கும் நேரம். அந்த நேரத்தில் தான் பெரிய பெரிய விலங்குகள் வரும் அப்படின்னு வில்லு அம்பு எடுத்துகிட்டு அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான். ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று கேட்குறான். சலசரசரன்னு ஒரு சத்தம், ஏதோ ஒரு பெரிய விலங்கு மாட்ட போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு கண்ணை கூர்மையாக்கிக்கிட்டு பார்க்குறான். பெரிய காட்டு பன்றி, பல கிலோ தேரும். அப்படி ஒரு காட்டு பன்றி அப்படி திடுன்னு ஓடி வருது. அவன் வில்லையும் அம்பையும் ரெடி பண்ணிட்டான். இன்னைக்கு ஒரே அம்புல இவ்வளோ பெரிய காட்டு பன்றியை நம்ம வீழ்த்த போகிறோம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறான். அந்த காட்டு பன்றி வேகமாக வந்தது, சரட்டுன்னு நிற்கிது. இவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கிறான். மரத்துக்கு அந்த பக்கம் காட்டு பன்றி அப்படியே நிற்கிது. அதோடைய காதெல்லாம் அப்படியே விரைக்குது. அது எதையோ கவனிக்குது. எதை கவனிக்குதுன்னு இவன் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். சுற்றி முற்றி இந்த பன்றி யாராவது வர்றாங்களான்னு பார்க்குது. ஏதாவது சத்தம் கேட்குதான்னு நுட்பமாக கவனிக்குது. இவன் அப்படியே மூச்சு அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறான். அப்புறம் இது திரும்பி பார்த்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குது, ஊன்னு ஒரு சத்தம் கொடுக்குது. உடனே பின்னாடி இதோடைய மனைவி காட்டு பன்றி, இதோடைய குட்டிகள் ஒரு 7-8 குட்டிகள் அப்படியே வருது. அதை தொடர்ந்து 2-3 பன்றிகள்லாம் வருது. அவங்கெல்லாம் போகிற வரைக்கும் இது அப்படியே நின்று காவல் காத்துட்டு அவங்க எல்லாம் போன உடனே இது அடுத்த ஸ்டெப்பு நடக்குது. இப்போ இந்த வீரன் நினைக்கிறான், இந்த காட்டு பன்றியை நம்ம கொல்லக்கூடாது. ஏன்னா இவனும் நம்மை போல ஒரு வீரன் தான். நாம் போர்க்களத்துக்கு போகும்போது நம்முடைய தேசத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமாக நின்று போரிடுவோமோ அதே கவனத்தோடு இந்த காட்டிப்பன்றி தலைவன் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுகிறான் இல்லையா. இவன் என் இனம், என் இனமடா நீன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, இவனும் என்னை போல ஒரு போர் வீரன் தான். ஒரு போர் வீரனை இன்னொரு போர் வீரன் மறைவிடத்திலிருந்து தாக்கக்கூடாது என்று அவன் அப்படியே நின்றுவான். அந்த காட்டுப்பன்றி போயிடும். இப்போ அந்த காலத்தில் தனக்கு தேவை என்று தான் வேட்டையாட போகிறான். நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடணும், அதுக்காகத்தான் வேட்டையாட போகிறோம். ஆனால் அடுத்த வேளைக்கு உணவு கிடைக்காமல் போனால் கூட ஒரு தர்மத்தின் பக்கம் நிற்காமல் நாம் செயல்படக்கூடாது, அறத்தின் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தமிழ் மண் நம்முடைய மண் என்பதால் இன்றைக்கும் இங்கே அறம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே திருவள்ளுவர் மன்றத்துக்குலாம் நாங்கள் பேச வருவோம். ஒரு நாள் பேசி முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தட்டு கடை தான், கணவன் மனைவி வச்சு நடத்துவாங்கள்ல, ஒரு தட்டு கடை, சின்ன கடை தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களே இட்லி தோசை மட்டும்தான் போடுறாங்க, சாம்பார் ஒரே ஒரு சட்னி தான். நாங்கள் சாப்பிட போய் உட்காந்துருக்கோம். எங்கள் பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு 5 வயசு குழந்தை வந்து உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களே போய் பில்லை சொல்லணும். நாங்கள் சொல்கிறோம், நான் 4 இட்லி, இந்த அக்கா 4 இட்லி, உன்னை எழுதி இவ்வளோ ரூபான்றாங்க, கொடுத்துட்டோம். இப்போ அந்த கணவன் மனைவி அவங்க மகளோடு வர்றாங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, நான் 3 தோசை சாப்பிட்டேன், என் ஒய்ஃப் ஒரு 4 தோசை சாப்பிட்டாங்க, பாப்பா 2 இட்லி. உடனே அவர் பில் எழுதி கொடுக்குறாரு. அவர் வாங்கி செக் பண்ணுறாரு, பாப்பா சாப்பிட்ட இட்லியை நீங்கள் எழுதலையே அப்படிங்கிறார். அந்த கடைக்கார ஐயா சொல்கிறாரு, என்னங்க 5 வயசு பிள்ளை என்ன சாப்பிட்ற போகுது, இந்த பிள்ளைக்கெல்லாம் புல்லு போட்டு தான் நாங்கள் வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சின்ன குழந்தை தானே, சாப்பிட்டு போட்டுங்க, இன்னும் 2 இட்லி கூட சாப்பிடும். நீங்கள் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட நீங்கள் ஒரு தண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கனாலோ, குழந்தைகளுக்கு ஒரு பால் புட்டியில் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் பில்லு போடுற ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கும் நம்ம தெற்கு பகுதிகளில் எளிய கிராமத்தில் சின்ன வருமானம் பார்க்கிற மனிதர்கள் மனித நேயத்தோடு வாழ்வதுதான் உண்மையான அறம் சார்ந்த வாழ்க்கை என்பதை எந்த புத்தகத்திலும் படிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பதை புத்தகத்தில் மட்டுமல்ல, இது மாதிரி நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு பேங்க்குக்கு நாங்கள்லாம் போய் வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஒரு பெரியவர் மட்டும், எங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் என்னை முடிச்சு விடுங்க, நான் என் ஒய்ஃபுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னார். ஒய்ஃபுக்கு போய் நான் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னார். ஒய்ஃபுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்களா? என்ன சார்? ஆமாங்க, அவளுக்கு 2 வருஷமாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா, அல்சீமர் மாதிரி வந்து எல்லா நினைவும் இழந்துருச்சு,
என்னையவே அவளுக்கு அடையாளம் தெரில, பிள்ளைங்களும் அடையாளம் தெரிலனால ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்ருக்கோம். சாப்பாடு மட்டும் நான் ஊட்டி விட்டுட்டு வந்துடுவேன். 12:30க்கு மேலே ஆயிடுச்சு, அவளுக்கு பசிக்கும், கொஞ்சம் என்னையை முடிச்சு விட்டிங்கன்னா நான் போய் சாப்பாடு ஊட்டிடுவேன். இந்த கிளர்க்கு ஐயா சொன்னார், ஏங்க அவங்களுக்கு தான் நினைவில்லைன்னு சொல்கிறீங்க, யார் பக்கத்தில் இருக்கானே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் போகலைன்னா யார் சாப்பாடு கொடுப்பா? அது நர்ஸு கொடுத்துருவாங்க. அந்த நர்ஸம்மா கரெக்டாக சாப்பாடு 1 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க. பிறகு கொடுத்துருவாங்கல்ல, வேறு என்ன நீங்கள் கொடுக்குறீங்களா நர்ஸு கொடுக்குறீங்களாங்கிறது உங்கள் மனைவிக்கு தான் நினைவில் இருக்காதுல்ல, பிற ஏன் பதட்டப்படுறீங்க? அந்த பெரிய மனிதர் சொன்னார், அவளுக்கு நினைவு இருக்காது, எனக்கு நினைவு இருக்குல்லங்க. அவள் தான் என் மனைவி, அவளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 50 வருஷம் அவள் என்னையை பார்த்துக்கிட்டா, இந்த 2 வருஷமாவது நான் அவளை பார்த்துக்கணும்னு ஒரு தார்மீக கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இல்லையா? எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் நான் அவளுக்கு என்னுடைய கடமையை செய்யத்தான் செய்வேன் என்று சொன்னார். என் இனிய பெரியவர்களே, ஒரு சொல் கேளீர் என்கின்ற இந்த உரையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சக மனிதர்கள் தளரும் போது, சக மனிதர்கள் மனசு சோர்ந்து அமரும் போது, சக மனிதர்கள் தன்னுடைய உயிரை ஏதோ ஒரு எல்லையில் தனியாக வைக்கும்போது, நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு ஒற்றை சொல்லின் மூலமாக அவர்களை உயிர்ப்பிப்பதுதான் மனிதனாக நாம் பிறந்த ஒவ்வொருவரின் கடமை. அந்த ஒரு சொல்லை எந்த நாளும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அத்தனை சொற்களும் நிரம்பிய ஒரு சேமிப்பு கிடங்காக ஒவ்வொரு புத்தகமும் இருக்கிறது. இந்த நிறைவு நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற புத்தகங்களை வாங்கி உங்கள் குழந்தைகளின், உங்களுக்கு தெரிஞ்சவங்களின் வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் புத்தகங்களை தயவு செய்து பரிசாக கொடுங்கள். புத்தகத்தை பரிசாக கொடுப்பது ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை பரிசாக கொடுப்பது, ஒரு மனிதனுக்கு பேரன்பை பரிசாக கொடுப்பது, ஒரு குழந்தைக்கு பெரும் கருணையை பரிசாக கொடுப்பது என்பதை உள்ளார்ந்த அன்போடு புரிந்து கொண்டு இந்த புத்தகங்களை வாங்கி படைப்பாளிக்கும் புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு அருமையாக 10 நாட்களும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் தென்காசி மாவட்டத்து என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.